This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. EduQuestல live classes தமிழ் and இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து 8th புக்கில் இயல் 7 வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். இதில் கம்பல்சரி ஒரு கொஷின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுருவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கிடையே ஒரு ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது. அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலும் நாம் பேசும்போது அவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதலெழுத்து காசா தாப்பா ஆகிய வல்லன் எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் ஒரு சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிகுந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனிங்கள். இவ்வாறு வல்லினம் மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடம் என்று கூறுகிறோம். வல்லின மெய்களை சேர்த்து எழுதவும் நோக்கவும் படிப்பதற்கும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்க்கலாம். அந்த இந்த என்னும் சொட்டு திரிவுகளை எடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அந்த பக்கம், இந்த பக்கம். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எந்த திசை, எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தலையை காட்டு, பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்திலும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். ஈரத்தில் முடியும் வினையெச்சங்களை எடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால், ஓடி கரைத்தான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றில் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தேன். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இதில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு செல்லா காசு, எழுதா பாடல். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மலர்பாதம், தாய் தமிழ். உருவகத்திலும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தமிழ்த்தாய், வாய்ப்பவளம். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 8 புத்தகம், 10 காசு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். மற்றும் திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். மகரமெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மரம் குட்டல் சட்டம், மரச்சட்டம். வட்டம் குட்டல் பாறை, வட்டப்பாறை.
அடுத்ததாக வந்து வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து தம்பி படித்தான், யானை பிளிறியது, அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து எழுதிய பாடல், எழுதா பாடல். அப்புறம் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து இலை பறித்தேன், காய் தின்றேன். அடுத்ததாக வந்து உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால். வினை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து எழுது பொருள், சுடுச்சோறு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்து தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு. இதோட வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 8க்கான இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். நன்றி.